தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படங்களிலேயே ஜனநாயகன் திரைப்படம் தான் கடைசி படம் அப்படின்றத சமீபத்தில் நடந்த ஆடியோ லான்ச் விழாவில் தளபதி விஜய் அவர்களே சொல்லியிருந்தார். அதாவது 2026 அரசியலுக்கு பின்புமே தளபதி விஜய் அவர்கள் நடிப்பார் அப்படின்னு இன்னமுமே ஒரு சில முக்கிய பிரபலங்களுமே பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, தற்போது சைலண்டாக தளபதி விஜய் அவர்கள் புதிய கின்ன சாதனை ஒன்றை படைச்சிருக்காரா. சோ அந்த தகவல் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. பொதுவாகவே விஜய் சாருடைய படங்களின் இசை வெளியீட்டு விழாக்கள் சென்னையில உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கில தான் நடக்கும். சோ இது ஒரு வழக்கமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா வெளிநாடுகள்ல, அதுவும் மலேசியாவில ஒரு பிரம்மாண்ட ஸ்டேடியம் ஒன்றுல நடைபெற்றது. இது விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றத தாண்டி சென்னையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்குன்னு ஆடியோ லான்ச் நடத்த ஒரு சில இடங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களாம் திமுக. ஆகையால வெளிநாடு பறந்துட்டாங்க படக்குழு. அங்க இவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. சோ அது மட்டுமல்லாமல் மலேசியாவே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு தளபதி ரசிகர்களுமே அந்த ஸ்டேடியம்ல அதகலம் பண்ணாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம்ல நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய என்ட்ரியில தான் ஒரு பக்காவான சாதனை ஒன்றை படைச்சிருக்காரு. அதாவது விஜய் சார் என்ட்ரி ஆனதற்கு பிறகுமே கிட்டத்தட்ட 35 இருந்து 40 நிமிடங்கள் வரை அவருக்கான கரதோஷமும் விசில் சத்தமும் பறந்திருக்கா. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய லைவ் கான்சர்ட் ஒன்றுல அவருக்கு கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள்ல இருந்து 30 நிமிடங்கள் வரை இது போன்று நடந்திருக்கா. அதை விட அதிகமாக தளபதி விஜய் அவர்களுக்கு தற்போது நடந்துள்ளது ஒரு மிகப்பெரிய கின்ன சாதனையாக பார்க்கப்படுதா. இந்த விஷயத்த பிரபல பத்திரிகை ஊடகம் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. இதுவும் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.